Hi friends, welcome to Samria Kalata channel. உங்க கிச்சன் எப்பவுமே மெஸ்ஸியா நீட்டா இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணுதா? அப்போ இந்த 10 சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. உங்க கிச்சனும் வந்து எப்பவுமே ஆர்கனைஸ்டா நீட்டா இருக்கும். அண்ட் உங்க வேலையும் பாத்தீங்கன்னா அப்படியே பாதி ஆயிடும். இதனால உங்க டைமுமே நிறைய சேவ் ஆகும் அண்ட் கொஞ்சம் சேவும் பண்ணலாம். ஸோ என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஒரு கிச்சனை ஃபர்ஸ்ட் கிளீனா வைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா டீக்ளட்டர் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு வரது. அதாவது டீக்ளட்டர்னா தேவையில்லாத கிச்சன்ல இருக்க பொருட்களை முதல்ல அகற்றணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கணும். ஸோ கிச்சன்ல வந்து எது எது தேவையா இருக்கு, எது எது தேவையில்லைன்னு பார்த்து அகற்றணும். அதுக்கு நான் ஃபாலோ பண்ற ஒரு சிம்பிளான 10 ஸ்டெப்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ முழுக்க பாருங்க. ஸோ கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னாலே அது ஒரு பெரிய தலைவலியான வேலை, ஈஸியான வேலை கிடையாது, ஒரு நாள்ல முடியக்கூடிய வேலையும் கிடையாது. அதனால சிம்பிளா சின்ன சின்னதா ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷனா பிரிச்சு லைக் ஒரு பார்ட்ல இருந்து ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு டிராயர், ஒரு கபோர்ட் நான் கிளீன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பிரிச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஷெல்ஃப் ஒரு கபோர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் இதை தான் கிளீன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஸோ அதுல இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து போட்டுருங்க. ஆனா நம்ம ஒன்று ஆரம்பிச்சோம்னா முடிக்காம விட மாட்டோம். அதுக்கு மேல உங்க உடம்பு ஒத்துழைச்சதுன்னா அடுத்த ஷெல்ஃப்னு பண்ணிட்டு போங்க. பட் டு ஸ்டார்ட் வித் நீங்க டயர்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நான் சொல்றேன், ஒரு பார்ட்டா ஆரம்பிங்க. ஸோ தட் வந்து நீங்க டைம் எடுத்து கிளீன் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு அலுப்பு தெரியாது. என்னடா இவ்வளவு வேலை செஞ்சுமேன்ற அந்த சலிப்பும் இருக்காது. ஃபர்ஸ்ட் நம்ம கிச்சன்ல ஒளிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எக்ஸ்பயர்ட் ஐட்டம்ஸ். நிறைய மசாலா சாமான் வாங்கி வச்சிருப்போம். அதெல்லாம் வந்து ஒரு டப்பால போட்டும் வச்சிருப்போம். ஆனா அதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோமா அப்படின்னு பார்த்தா நிறைய பொருட்கள் வந்து ஒரு வருஷமா கூட தொடாம இருப்போம். ஆனாலும் அது வந்து அது பாட்டில்ல போட்டு பொக்கிஷமா நம்ம நிறைய பேர் வந்து கிச்சன்ல வச்சிருப்போம். முதல்ல அதெல்லாம் என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்கலாம். தினசரி நம்ம யூஸ் பண்ணும்பொழுதே அந்த பாட்டில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு லைட்டா கண்ணில் படும். இருந்தாலும் வந்து அது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் எடுத்து சமைச்சிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம கிச்சன்ல எந்த ஒரு பொருள் தேவையில்லாத பொருள் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அண்ட் எக்ஸ்பயர்ட் ஐட்டம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சில முக்கியமா வந்து நம்ம மிளகாத்தூள் இல்லைன்னு சொல்லிட்டு மிளகாத்தூள் வாங்கி வைப்போம். அப்புறம் வீட்டுல மிளகாத்தூள் அரைச்சிருவோம். அதுக்கப்புறம் அதை வாங்கி வச்ச மிளகாத்தூளை மறந்தே போயிடுவோம். ஒரு வருஷம் கழிச்சும் வந்துட்டு அந்த மிளகாத்தூள் அந்த டப்பாலேயே தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரியான ஐட்டம்லாம் வந்து செக் பண்ணி அதெல்லாம் தூக்கி போடணும். எக்ஸ்பயர்ட் ஐட்டம்ஸ், எக்ஸ்பயர்ட் மசாலா சாமான்கள்லாம் தூக்கி போடணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம கிச்சன் வந்து எப்பவுமே நீட் அண்ட் ஆர்கனைஸ்டா இருக்கிறதுக்கு கவுண்டர் டாப் வந்து கிளீனா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம கவுண்டர் டாப்ல ஈஸியா எடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பொருட்களை மேலாகவே வச்சுப்போம். உப்பு, எண்ணெய், சர்க்கரை, காஃபி தூள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மேலாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வைப்போம். அந்த மாதிரி வைக்காதீங்க. வச்சீங்கன்னா உங்க கவுண்டர் டாப் வந்து கொச்சன்னு ஆயிடும். அதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டெப் என்னன்னா, அமேசான்ல வந்து நிறைய ஆர்கனைசர்ஸ் இருக்கு, சைட் ரேக்ஸ் இருக்கு, ஸோ இல்ல ஸ்டெப்பா இருக்கிற மாதிரி ரேக்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம வாங்கி வந்துட்டு நம்மளோட பொருட்கள், அதாவது கிச்சன்ல தினப்படியா யூஸ் பண்ற கைக்கு எட்டுற தூரத்துல இருக்கிற பொருட்கள் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது நல்லது. இதுல வந்து நம்ம பொருட்களை வச்சு எடுத்தோம்னா நீட்டா இருக்கும் நம்ம கிச்சன். நம்ம கவுண்டர் டாப் வந்து எப்பவுமே கிளீனா இருக்கும். பெரிய பெரிய எண்ணெய் பாட்டில் அதெல்லாம் வந்து எப்பவுமே ஷெல்ஃப் உள்ள வைக்க பாருங்க. சின்ன பாட்டில்ல வந்துட்டு எண்ணெய் ஃபில் பண்ணி அதை மேலாக வச்சு கைக்கு எடுக்கிற மாதிரி யூஸ் பண்ற மாதிரி பாருங்க. நான்லாம் வந்து எண்ணெய் பாட்டில் கூட உள்ளதான் வச்சிருவேன். ஆனா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வசதியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஷெல்ஃப்ல வந்துட்டு நீங்க சால்ட், சக்கரை, காஃபி பவுடர் அண்ட் ஆயில் இதெல்லாம் வந்துட்டு உங்க கை கெட்டுற தூரத்துல வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சைடு ரேக் ஒன்று வாங்கி அரேஞ்ச் பண்ணுங்க. இல்ல உங்க வீட்லயே வந்துட்டு ஏதாவது ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்குன்னா அதுல வந்து நீங்களே வந்து சின்ன சின்ன டப்பாவா போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அமேசான்ல இந்த மாதிரி ரேக் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், கவுண்டர் டாப்பை கிளீனா வச்சுக்கிறது, அதில் வந்து எதுவுமே இல்லாம வச்சுக்கிறது வந்து நம்ம கிச்சனுக்கே வந்து ஒரு அழகான லுக்கை தரும். தேர்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஷெல்ஃப்ல வந்துட்டு பெரிய டப்பா, சின்ன டப்பான்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி வைங்க. 1 by 1 வைங்க. பெரிய டப்பாலாம் பின்னாடி, சின்ன டப்பாலாம் முன்னாடி அப்படின்ற மாதிரி வைங்க. ஸ்பைசஸ்லாம் ஒரு பக்கம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அதெல்லாம் ஒரு பக்கம். அதுக்கு மேல வந்து பருப்பு ஐட்டம்லாம் வைக்கிறீங்கன்னா அதெல்லாம் இன்னும் ஒரு பெரிய பெரிய டப்பால கொட்டி வச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பக்கம்னு சொல்லி வைங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி பருப்பு சாமான்லாம் வைக்கும்பொழுது அது ஒரு டிரான்ஸ்பரண்ட் டப்பால வைக்க ட்ரை பண்ணுங்க. அந்த டிரான்ஸ்பரண்ட் டப்பால வைக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த பொருள் வந்து இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நம்ம நாள் பட வந்து அந்த பொருள் பார்க்காமலே செய்யாமலே கூட விட்டுருவோம். சரி, நம்ம திறக்கும் பொழுது நம்ம கண்ணில் பட்டுட்டே இருந்தா ஓகே இந்த பொருள் இருக்கு, இதை நம்ம முடிச்சுட்டு நம்ம வாங்கணும்ன்றத வந்து நம்ம சமையல் ஸ்கெடியூல்லயும் வந்துட்டு அந்த சாமானை நம்ம ஆட் பண்ணிக்கலாமான்னு யோசிப்போம். ஒரு கலர்ட் பிளாஸ்டிக் டப்பால இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்டியா அது படாது, இந்த பொருள் நமக்கு இருக்கிறதே மறந்து போயிடும். டிரான்ஸ்பரண்ட் டப்பாவா வச்சு இந்த உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, சிறுபருப்பு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அளவும் தெரியும். வந்து நம்ம யூஸ் பண்ணல, நம்மளுக்கு இந்த திரும்ப வாங்கணும், இது திரும்பி ரீஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பாட்டில்ஸ், டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸஸ் வாங்கி வைக்க
பாருங்க. சோ தட் கிச்சன்ல பார்த்த உடனே உங்களால திங்ஸ் வந்து எடுக்க முடியும். இந்த மாதிரி ஹைட் வைஸா நீங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஷெல்ஃப்ல இருந்து பொருள் எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். வீட்டுல நிறைய பொருளை வந்து பேக் பிரிச்சு அப்படியே வச்சிருவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கடலை மாவு இருக்கட்டும், இல்ல அரிசி மாவு இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இப்ப ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் இந்த காலிஃபிளவர் இல்லைன்னா சிக்கன் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். மிச்சத்தை என்ன பண்ணுவோம், அதை அப்படியே ரப்பர் பேண்ட் கட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி போடுவோம். ஸோ ஃப்ரிட்ஜுமே வந்து மெஸ்ஸி ஆகுது. அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர், இதுவுமே வந்து டிரான்ஸ்பரண்டா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தட் நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியும் இந்த பொருள்லாம் இருக்கு இன்னும் நம்ம கிட்ட மிச்சம் அப்படின்றது. ஸோ தட் நம்ம எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பொருளை யூஸ் பண்ணி முடிப்போம். ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டோம்னா நாள் கணக்கா நம்ம மறந்தே போயிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியும் கம்மியா வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பொரிக்கிறது வறுக்கிறதுலாம் நம்ம அடிக்கடி செய்ய மாட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அரிசி மாவோ கடலை மாவோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாவே வாங்கிக்கோங்க. நம்ம அது சார்ந்த பொருட்கள் நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம்னா அது கம்மி குவான்டிட்டி இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அது ஒரு மாசத்துக்குள்ள தீந்து போற மாதிரி பாத்துக்கோங்க. அதையும் மீறி வருதுன்னா வேற ஆப்ஷனே கிடையாது, நம்ம ஃப்ரிட்ஜில் தான் தூக்கி போட்டு ஆகணும். பட் அது வரைக்கும் வந்து ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அதை வந்து ஞாபகமா முடிச்சு விடுங்க. இல்லைன்னா நம்ம வந்துட்டு பொருட்களை வச்சுட்டே இல்லைன்னு நினைச்சு வாங்கிட்டு இருப்போம். அதனால அதையுமே ஒரு டிரான்ஸ்பரண்ட் டப்பால வச்சீங்கன்னா நல்லது. ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். எப்பவுமே வந்து கவர்ஸ் எல்லாம் அடுக்கிறதுக்குன்னே நம்ம ஒரு ஷெல்ஃப் ஒதுக்கி வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக வந்து பாக்ஸ் எடுத்துக்கோங்க. துணி பேக் போடுற மாதிரி ஒரு பாக்ஸும் கவர்ஸ் வந்து அடுக்கி வைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸும் எடுத்துக்கோங்க. நான் வச்சிருக்கேன், நான் வந்து நல்லா இவ்வளோ பெரிய பாக்ஸ் வச்சிருக்கேன். ஸோ அந்த பாக்ஸ் ரொம்புற வரைக்கும் தான் நான் துணி பேக் ரொப்புவேன். அதுக்கு மேல வரதெல்லாம் வந்து நான் தூக்கி போட்டுருவேன். இல்லைன்னா வந்துட்டு புதுசா வர நான் பழசு தூக்கி போட்டுட்டே இருப்பேன். அதே மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் தான் வச்சிருக்கேன் பிளாஸ்டிக் கவர்ஸ் வைக்கிறதுக்காக. சின்ன அந்த மில்க் பாஸ்கெட்லாம் ஒரு பேக் கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த பேக் நான் வச்சிருக்கேன். அது ஃபில் ஆகுற வரைக்கும் தான் நான் கவர்ஸ் வச்சுப்பேன். அதுக்கு மேல கவர்ஸ் வந்து நான் வச்சுக்க மாட்டேன். இருந்தா நான் டிஸ்கார்ட் பண்ணிடுவேன். அப்படியே டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுருவேன். இல்லைன்னா யாருக்காவது கட்டி கொடுத்துருவேன். அவங்க வீட்டுக்கு நீங்க யூஸ் பண்றதா இருந்தா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த மாதிரி எக்ஸஸான கவர்ஸ் வந்து உங்க வீட்டுல சேர்க்காதீங்க. ஒரு கபோர்ட் ஃபுல்லா நம்ம கவர்ஸா வச்சிருப்போம். அது எதுக்கு வச்சிருக்கோனே தெரியாது. அவ்வளோ கவர்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. தேவைப்படும்னு நினைச்சு நம்ம கவர்ஸா சேர்ப்போம். அந்த மாதிரி சேர்க்காதீங்க. ஒரு அளவுக்கு தான். நம்ம கவர்ஸ் எல்லாம் வேணும் தான், கவர்ஸ் துணி பேக் எல்லாம் வேணும் தான். அதெல்லாம் கூட வந்துட்டு ஓரளவுக்கு தான் நம்ம சேர்க்கணும். சும்மா எக்ஸஸா சேர்த்துட்டு நம்ம வீட்டுல நம்மளே குப்பையாக்கி வைக்க கூடாது. ஸோ இந்த மாதிரி எக்ஸஸா இருக்கிற கவர்ஸ் எல்லாம் வந்துட்டு தூக்கி போடுங்க. அதுவே வந்து உங்க கிச்சனை வந்து ரொம்ப நீட்டா காட்டும் அண்ட் உங்களுக்கு ஸ்பேஸும் கிடைக்கும். நம்ம வீடுகள்ல அடுத்து வந்து ரொம்ப குழப்பற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸஸ் தான். டிஃபன் பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துக்கு வந்து பேஸ் இருக்கும், மூடி இருக்காது. லிட் இருக்கும், ஆனா வந்து கீழே பேஸ் இருக்காது. இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய டிஃபன் பாக்ஸ் வச்சிருப்போம். வாய் உடஞ்ச டிஃபன் பாக்ஸ், கை கீறின மாதிரி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வச்சிருப்போம். இதெல்லாம் வந்து ரொம்ப காலமா நம்ம வச்சுட்டு இருப்போம். நம்ம ரொம்ப நாளா யூஸும் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஆனாலும் வந்துட்டு நிறைய ஒரு ஷெல்ஃப்ல பாத்தீங்கன்னா ஷெல்ஃப் கொள்ளாத அளவுக்கு நம்ம டிஃபன் பாக்ஸ் வச்சிருப்போம். ஸோ அவ்வளோ டிஃபன் பாக்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ வாய் கீறுற மாதிரி இருக்கிறதோ இல்ல வந்து லிட் இல்லாம இருக்கிறதோ அது எல்லாத்தையுமே வந்து டிஸ்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலி எக்ஸஸான பொருள் தான் உங்களுக்கு. நீங்க அதெல்லாம் இருக்கிறதுனால உங்களோட புதுசா வர டிஃபன் பாக்ஸ் நம்ம வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதும் நம்மளுக்கு கிடைக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் தான். ரிட்டர்ன் கிஃப்டா வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. டிஃபன் பாக்ஸஸ் கிடைக்கும். டிஃபன் பாக்ஸ் நம்ம வீட்டுல ஏற்கனவே வேற குவிஞ்சி இருக்கும். அதனால டிஃபன் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை வந்து எடுத்து கொடுக்க யோசிக்காதீங்க. லைக் நம்ம கிச்சன்ல வந்து தேவையில்லாம அடைக்கிற நிறைய பாத்திரங்கள் இருக்கும். டிஃபன் பாக்ஸே சொன்னீங்கன்னா கூட நிறைய டிஃபன் பாக்ஸ் இருக்கும். அதுல வந்து வாய்க்கீர டிஃபன் பாக்ஸ், லிட் இல்லாத டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இன்னும் சில சாமான்லாம் வந்து நீங்க ரொம்ப நாளா யூஸே பண்ணிருக்க மாட்டீங்க. பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வச்சிருப்பீங்க, அதெல்லாம் உள்ள தள்ளி வச்சிருப்பீங்க, யூஸே பண்ணிருக்க மாட்டீங்க. உங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க, இந்த பாத்திரங்கள் எல்லாம் நான் லாஸ்டா எப்போ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வருஷமா நீங்க தொடவே இல்லைன்னா அந்த பாத்திரம் உங்களுக்கு தேவையில்லைன்னு தான் அர்த்தம். அது தேவைப்படாதுன்னு தான் அர்த்தம். ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், அன்னைக்கு நான் அதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு என் பொண்ணு வயசுக்கு வருவா, அந்த டைம் வந்து நான் இதை சமைக்க யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறது வந்து வேஸ்ட். நம்ம இந்த காலத்துல வந்து நம்ம வீட்டுல கூப்பிட்டு சமைச்சு கிமைச்சு எதுவும் பண்ண போறது கிடையாது. எல்லாமே ஒரு கேட்டரிங் கிட்ட தான் கொடுக்க போறோம். ஸோ எல்லாரும் வருவாங்க, நான் சமைப்பேன் வீட்டுல அப்படின்னு ஒரு பெரிய பெரிய பாத்திரம் எல்லாம் வாங்கி வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி பாத்திரங்கள் நிஜமா உங்களுக்கு யூஸ் ஆகுதா அப்படின்னு பாருங்க. இதை நான் எடுத்தேனா, கடைசி ஒரு வருஷத்துல நான் எடுத்தேனா அப்படின்னு பாருங்க. அப்படி இருக்கிற பாத்திரங்களை கொடுத்துருங்க. சென்டிமெண்டெல்லாம் வந்து என் அம்மா கொடுத்தது, என் அக்கா கொடுத்தது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அது இடத்தடைச்சிட்டு இருக்குது அப்படின்னா அந்த சென்டிமெண்ட் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு யோசிச்சு பாருங்க, இந்த கிச்சன்ல நம்மளுக்கு இந்த பொருள் இருக்கிறது இடத்த அடைக்குதா இல்லைன்னா வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இடத்த அடைக்குது அப்படின்னு உங்க மனசு சொல்லிச்சுன்னா அதை நீங்க யாருக்காவது எடுத்து கொடுக்கறது தான் நல்லது. அது தேவைப்படுறவங்களுக்கு போய் சேரட்டும். இதேதான் கோல்டன் ரூல் வந்து நான் அலமாரிக்கு சொன்னேன், அதே தான் வந்துட்டு நான் கிச்சனுக்கும் சொல்றேன். 1 in 1 out ரூல் வந்து இதுதான் கோல்டன் ரூல். எல்லா இடத்துக்குமே கிளீன் பண்றதுக்கு நம்ம யோசிச்சிட்டோம்னா எல்லா இடத்துலயுமே வந்து இதுதான் கோல்டன் ரூல். ஸோ ஒரு புது பாத்திரம் வாங்குறீங்களா, கிட்ட இருக்க பழைய பாத்திரத்தை நீங்க டிஸ்கார்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்து வாங்குங்க. லைக் நீங்க ஒரு குக்கரோ இல்ல கடாயோ வாங்குறீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற தேவையில்லாத கடாயோ இல்ல தேவையில்லாத குக்கரையோ கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணி வாங்க பாருங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு வீட்டுல அடைச்சிக்கிட்டு இருக்கிற பொருள் போயிடும். அதை வச்சுக்கிட்டே நீங்க இன்னொன்னு வாங்குனீங்கன்னா
அந்த பழைய பாத்திரம் வந்து உங்களுக்கு இடத்த தான் அடைச்சிட்டு உட்காந்துருக்கும். எனக்கு புதுசா வரது யூஸ் பண்ண முடியுமா, யூஸ் பண்ண தெரியுமா, இல்ல எதனா ஆயிடுமா அப்படின்னு நினைச்சு நம்ம பழைய பொருள்லாம் சேவ் பண்ணி வைப்போம். புதுசா வாங்குறதே வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக தானே. ஸோ பழைய பொருளை கொடுத்தோம்னா தான் புது பொருள் வாங்கினதை வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா நம்மளுக்கு ஏத்த மாதிரி பழக்குவோம். அந்த புது பொருள் பழகலைன்னா கூட நம்மளுக்கு ஏத்த மாதிரி பழக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இரும்பு கடாய் இருந்தது. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் தோசை தவாவும் இருந்தது. சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இரும்புல வந்து தோசை சுட்டேன். எனக்கு ஒழுங்கா வரல. அப்போ நான் மெய்ட்லாம் வச்சிருந்தேன். சோ அந்த டைம்ல வந்து என்னோட மெய்ட் என்ன சொன்னாங்கன்னா, அதுல வந்து நீங்க எண்ணெய் தேய்ச்சி வைங்க, இல்லைன்னா வந்து அரிசி கழுவுன தண்ணி ஊத்தி வைங்க அப்படிலாம் சொல்லி நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்தாங்க. சோ அதெல்லாம் நான் செஞ்சேன். செஞ்சு பார்த்தா எனக்கு வந்து அதுல ஒழுங்காவே தோசை வரல. ரொம்ப நாளைக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் 2 வாரத்துக்கு நான் ட்ரை பண்ணேன். வரவே இல்லை. நான் என்ன ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறலாம், நான்ஸ்டிக் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சேன். சோ ட்ரை பண்ணி பார்த்து வரல அப்படின்னு திரும்பி நான் என்ன பண்ணிட்டேன், நான்ஸ்டிக்கே போயிட்டேன். ஏன்னா அந்த பழைய தோசைக்கல் இருந்ததுனால திரும்பி நான்ஸ்டிக் தோசைக்கல்லுக்கே போயிட்டேன். நாள் கழிச்சு எனக்கு தோணுச்சு நம்ம இதை திரும்பி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரலனாலும் அதை திரும்பி திரும்பி நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அது பழகிடுச்சு. இப்போ வந்து இரும்பு கல்ல தான் வந்து நான் தோசை சுடுறேன். நான் அந்த நான்ஸ்டிக் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். அது ஏன்னா நான்ஸ்டிக்ல வந்து கோட்டிங்லாம் வந்து உரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை வந்து நான் கொடுக்கணும்னு நினைச்சுதான் வாங்கினேனே. பட் இது எனக்கு பழக்கப்படாததுனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது ஹெல்த்துக்கும் நல்லது இல்லை இல்லையா. சோ நம்ம வந்து அதான் பழகுனது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழசு வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம புதுசை யூஸே பண்ண மாட்டோம். அது ஒண்ணு இருக்கு. அதாவது புது பாத்திரத்தை நம்மளுக்கு ஏத்த மாதிரி பழக்கப்படுத்தவே மாட்டோம். சோ அது ஒண்ணு இருக்கு. அதனால எப்பவுமே வந்து ஒரு புதுசு வந்துச்சுன்னா உங்களோட பழசை வந்து தூக்கி கொடுத்துருங்க. இல்லைன்னா ரீப்ளேஸ்மெண்ட்க்கு போட்டு வாங்குங்க. அதுதான் பெஸ்ட் வே உங்க வீட்டுல இருக்கிற பொருட்களை நீங்க குறைக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் வே. அண்ட் அது மூலமா நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கறதுனால பணமும் வந்து கொஞ்சம் கம்மியாகும். நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு 40% இல்ல 50% ஆஃப்னு தருவாங்க. சரி 30% கூட சொல்லுங்களேன். ஏதோ ஒரு ஆஃபர் கிடைக்கும். அதனால வந்துட்டு உங்களுக்கு பணமும் கொஞ்சம் சேவ் ஆகும். அண்ட் உங்க வீட்டுல இருக்கிற பொருளும் வந்து குறையும் இல்லையா. நீங்க வந்து தேவையில்லாத பொருள் தான் எடுத்து கொடுக்குறீங்க. சோ உங்க வீட்டுல இருக்க பொருளும் குறையும். 2 வகையிலையும் பார்த்தாலும் நமக்கு சேவிங் தான். லாஸ்டா கிச்சன் எப்பவுமே கிளீனா இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சமைச்சு முடிச்ச உடனே அதை ஒரு 5 நிமிஷம் எடுத்து எல்லா பொருளையும் எடுத்து வச்சு துடைக்கிறது தான். இதை நம்ம நிறைய பேர் பண்ண மாட்டோம். ஒரு சமையல் முடிச்ச உடனேயும் அதை நம்ம உடனே கிளீன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம கிச்சனே வந்து நீட்டா இருக்கும் எப்பவுமே. நம்மளுக்கு அந்த இடம் ஒரு வேளை காஞ்சி ரொம்ப நேரம் கழிச்சு துடைக்கிறோம்னா எதனா ஒரு பால் கீழ் கொட்டிருக்குன்னா அது அப்படியே காஞ்சி அடர்த்தியா ஒட்டிட்டு இருக்கும். ஸோ நம்மளுக்கு கிளீன் பண்றதுமே கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த டைமே நம்ம கிளீன் பண்ணிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து சிரமம் பார்க்காம ஒரு 5 நிமிஷம் நின்று கழுவ வேண்டிய பாத்திரங்கள் எல்லாம் சிங்க்ல போட்டுட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம எடுத்த பொருட்கள்லாம் திரும்பி அந்தந்த பிளேஸ்ல வச்சுட்டு ஸ்டவ் ஒரு தொடச்சிட்டு போயிட்டோம்னா நமக்கு எப்பவுமே வந்து கிச்சன் நீட் அண்ட் கிளீனா இருக்கும். அண்ட் சிங்க்ல விழுற பாத்திரங்களையும் சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் அப்பவே நம்ம சமைக்கும் போது வறுக்கும் பொழுது எதுனா குக்கர்ல வேக வைக்கும் பொழுது நம்மளுக்கு டைம் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு போயிட்டு சின்ன சின்ன பாத்திரங்களை டக்குன்னு கழுவி வச்சுட்டோம்னா சிங்க்குமே வந்து ஓரளவுக்கு காலியா இருக்கும். அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து 2 மணி நேரம் நின்று கழுவ வேணாம். அப்போ நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன பசங்களை கூட பழக்கப்படுத்தணும். அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க சாப்பிட்ட தட்டை கழுவணும் அப்படின்ற அந்த பழக்கத்தை நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா அதுவுமே நம்மளோட வேலையை கம்மியாகும். அவங்க எடுக்கிற தட்டு ஸ்பூன் டம்ளர் இதை மட்டும் கழுவி வச்சாலே வந்து நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம கிச்சன்ல வந்துட்டு எல்லா ஐட்டமும் வந்து லேபிள்டா இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு வெளியில போறோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம அம்மா வீட்டுக்கே போறோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம ஹஸ்பண்டோ இல்லைன்னா நம்ம மாமியாரோ நம்ம கிச்சன்ல வந்து வேலை பார்க்கணும்னா அவங்களுக்கு எந்தெந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியணும் இல்லையா. சோ அதுக்காக எப்பவுமே நம்ம வந்து லேபிள் பண்ணி வைக்கிறது நல்லது. சோ பொருட்களை லேபிள் பண்ணி வைக்கும் பொழுது நம்ம கிச்சன்ல நம்ம மட்டும் இல்ல நம்மளுடைய கைடன்ஸ் இல்லாமலே அவங்களால நம்ம கிச்சன்ல வேலை பார்க்க முடியும். சோ ஒன்னொன்னுக்கும் அவங்க போன் பண்ணி இது எங்க இருக்கு அது எங்க இருக்குன்னு கேள்வி நம்மள கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ இந்த மாதிரி லேபிள் பண்ணி ஒவ்வொரு ஐட்டமையும் வச்சுட்டோம்னா கிச்சன் வந்து நமக்கு மட்டும் பழக்கப்பட்ட இடமா இருக்கக்கூடாது. நம்ம ஹோல் ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு எது எங்க இருக்குன்னு தெரியணும். நிர்பந்தத்துல வந்து கிச்சன்ல அவங்க எல்லாம் சமைக்கிறாங்க அப்படின்னா கூட நம்மள போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்மள போன் பண்ணி எங்க ஏதுன்னு கேட்க கூடாது. எல்லாருக்கும் பழக்கப்படுற புரியுற இடமா இருக்கணும். சோ அதுக்கு வந்து லேபிளிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 டிப்ஸை வச்சுட்டு உங்களோட கிச்சனை எப்பவுமே ஆர்கனைஸ்டா கிளீனா வச்சுக்கோங்க. முக்கியமா உங்க கிச்சன்ல இருக்கிற பாதி தேவையில்லாத பொருட்களை எடுத்து போட்டீங்கனாலே உங்க கிச்சன் வந்து கிளீன் ஆயிடும். அண்ட் ஆர்கனைஸ் பண்றதும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்க கிச்சன்ல போய் நீங்க வச்சிருக்க தேவையில்லாத பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல பாருங்க. டூப்ளிகேட் ஐட்டம் பாருங்க. ஒரே மாதிரியான பாத்திரங்கள் வச்சிருப்பீங்க நிறைய. அதுக்கப்புறம் ஒரே மாதிரியான டிஃபன் பாக்ஸ் வச்சிருப்பீங்க. வாய் உடஞ்ச டிஃபன் பாக்ஸ் வச்சிருப்பீங்க. கிளாஸ் இருக்கும், கிளாஸ் பவுல் வச்சிருப்பீங்க. அந்த கிளாஸ் பவுலுக்கான மூடி இருக்காது. மூடி இருக்கும் ஆனா வந்து அந்த கிளாஸ் பவுல் பேஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஐட்டங்கள் எல்லாம் தூக்கி போடுங்க. இந்த மாதிரியான பாத்திரங்கள் இருக்கும் பொழுது அதெல்லாம் நீங்க எடுத்து போட்டீங்கனாலே உங்க கிச்சன்
கிச்சன்ல வந்து உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். ஸ்பேஸ் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை திரும்பி மீட் பண்றேன். Until then, it's bye from Jemima. Take care.